1950 நாம் குடியரசு என்று பிரகடனப்படுத்தினோம். 1949 நவம்பர் 26 சட்டம் இயற்றிய நாள். சட்டம் அன்று முழுவதுமாக இயற்றி நம்முடைய இந்தியாவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். ஆனால் 2 மாதங்கள் காத்திருந்து 1950 ஜனவரி 26 குடியரசு என்று பிரகடனப்படுத்தப்பட்டது. எதற்காக இந்த 2 மாதங்கள் காத்திருந்தார்கள் என்றால், ஜவஹர்லால் நேரு காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவராக 1930 லாகூரில் தன்னுடைய பொறுப்பேற்றார். அந்த பொறுப்பேற்கும் பொழுது பூரண சுயராஜ் என்ற வார்த்தையை அங்கே முதல் முழக்கமாக லாகூரியில் பிரகடனப்படுத்தப்பட்டது. எங்களுக்கு சலுகை வேண்டாம், உரிமை வேண்டாம், ஆனால் உரிமையோடு சுதந்திரம் வேண்டும். அந்த சுதந்திரத்திற்காக நாங்கள் போராடுவோம், பிரிட்டிஷ்காரர்களை இங்கிருந்து அகற்றுவோம் என்று பூரண சுயராஜ் என்ற வார்த்தையை அங்கே முதல் முழக்கமாக அந்த முழக்கத்தை முழங்கியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்த அடிப்படையில் தான் 1950 ஜனவரி 26 குடியரசு அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக ரீபப்ளிக் இந்தியா என்று அறிவிக்கப்பட்ட நாள். அந்த அரசியலமைப்பு சட்டம்தான் இந்த தேசத்தை இன்றும் பாதுகாத்து வருகிறது. இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய வரலாற்று சிறப்புமிக்க, உலகமே வியந்து பார்த்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும் போது அந்த வழிகாட்டுதலில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த மிகப்பெரிய பெட்டகமான இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இந்த தேசத்திற்கு அர்ப்பணித்தார். அவர் பேசும் பொழுது, இந்த தேசத்துள்ள மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், பாதுகாப்போடு வாழ வேண்டும், எல்லா விதத்திலும் ஏற்றம் பெற வேண்டும் என்று எல்லா அம்சங்களையும் கொண்ட அரசியலமைப்பு சட்டமாக அது இருந்தது. யார் இந்தியாவில் பிறக்கிறார்களோ அவர்கள் இந்திய பிரஜைகள், அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது என்பதை சோசியாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி எல்லாவற்றையும் போதித்த அரசியலமைப்பு சட்டம். ஆனால் இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு இப்பொழுது மிகப்பெரிய பாதிப்பு வந்திருக்கிறது. மோடி அவர்கள் பிரதமரானது முதல் பாஜக அரசு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கவும் கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஒழிக்கவும் முயற்சி செய்து வருகிறார்கள். இதனுடைய ஆரம்பம்தான் என்ஆர்சி, சிஏஏ, ரிசர்வேஷனில் அதை பற்றி இடஒதுக்கீடை பற்றி பேசுவது. மலைவாழ் மக்கள், பட்டியலின மக்கள் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் மக்கள் அணி திரள வேண்டும். இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேசத்தின் முகமாகவும் இந்த தேசத்தின் குரலாகவும் தொடர்ந்து தன்னுடைய குரலை எழுப்பி வருகிறார். இந்த தேசத்தின் முகம், வாய்ஸ் லெஸ் பீப்புள் உடைய தலைவராக இருக்கிறார். குரலற்றவர்களுடைய மனிதராக இன்று அவர் பெருமுயற்சி எடுத்து வருகிறார். அதே போன்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இந்த வயதிலும் ஓய்வெடுக்காமல் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்று ஒரு முழக்கத்தை முழங்கி வருகிறார்கள். இந்த அடிப்படையில் தான் வருகின்ற 4 மே மாதம் சென்னை காமராஜர் திடலில் ஒரு மாபெரும் மாநாடு நடக்க இருக்கிறது. அந்த முழக்கம்தான் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், சம்விதான் அபியான் என்ற திட்டத்தின் கீழே மாபெரும் இந்த மாநாடு இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கின்ற மாநாடாக அமைய இருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக உங்களை எல்லாம் வருக வருக என வரவேற்கிறேன். இதில் கலந்து கொள்வர் ஒருவரும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கின்ற காவலர்களாகவும் தலைவராகவும் முன்னணி படை வீரர்களாகவும் கலந்து கொள்ள வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், தேசத்தை மீட்டெடுப்போம். நன்றி, வணக்கம்.